ஹே கைஸ், ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஆஸ்ட்ரகுலால் வந்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வந்து அந்த காங்க்ரீட்டிங் ஒர்க்லாம் பண்ணியிருந்துச்சு. ஸோ ட்ரைவேஸு அதுக்கப்புறம் வெளில ஒரு காங்க்ரீட் பிளான் அதெல்லாம் பண்ணியிருந்துச்சு. ஸோ அதை பார்த்துட்டு அண்ட் அதில் சாக்கட் அப்படின்னு ஒன்று இருக்குது காங்க்ரீட்டில். ஸோ அப்படின்னா என்ன, அது எதுக்கு அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு நீங்கள் ஒரு காங்க்ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா இதெல்லாம் பேசிக்ஸ். நிறைய சில சின்ன சின்ன கான்ட்ராக்டர்ஸ்க்கு வந்து இந்த விஷயம் தெரியாது. அண்ட் ஸோ அதை வந்து நீங்கள் சொல்லலாம். அண்ட் ப்ராப்ளி உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸ் யாராக இருக்காங்க, இல்லை எக்ஸ்பீரியன்ஸ்ட் யாராவது சிவில் இன்ஜினியர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்க கூட தே கேன் ஹெல்ப் யூ வித் தீஸ் ஸ்டஃப். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இந்த காங்க்ரீட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, என்ன நடக்குது அதை பற்றி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் என்னென்னா கிரவுண்டை வந்து கரெக்டாக காம்பேக்ட் பண்ணணும். ஸோ காம்பேக்ஷன் அப்படின்ட்டு ஒரு டெக்னிக் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து சாயில் வந்து லூஸாக இருக்கக்கூடாது, டைட்டண்டாக இருக்கணும். ஸோ அதுக்காக காம்பேக்ஷன் அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் வந்து ரீபார். ஸோ இந்த ரீபார் வந்து கீழே பார்த்தீங்கன்னா இந்த கம்பி கட்டியிருக்காங்க. அந்த கம்பி நடுவில் பார்த்தீங்கன்னா கிளாப்ஸில் வந்து பிளாஸ்டிக் இருக்குது. ஸோ இதோட ஹோல் பர்பஸே வந்து என்ன அப்படின்னா காங்க்ரீட் போர் பண்ணதுக்கப்புறம் வந்து காங்க்ரீட்டோட வெயிட்னால வந்து ரீபார் வந்து கீழே போயிடக்கூடாது. ஸோ அது வந்து மிடில் இருக்கணும். ஸோ அதோட ஹோல் ஐடியாவே வந்து காங்க்ரீட் வந்து எப்பயாவது வந்து ஒரு ரீசன் வந்து வெயிட் ஒரு பக்கம் அதிகமாக இருக்கும், ஒரு பக்கம் கம்மியாகிறப்ப லேஸாக பெண்டிங் மொமெண்ட் அப்படின்னு பெண்ட் ஆகிற சுச்சுவேஷன் வரப்போ வந்து அந்த ரீபார், அந்த ஸ்டீல் பார்ஸ் தான் வந்து அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு டென்சைல் ஸ்ட்ரென்த் கொடுக்கும். ஸோ இப்போ காங்க்ரீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வந்து ரெண்டு ஸ்டேட் இருக்குது. ஒன்று வந்து பிளாஸ்டிக் ஸ்டேட், இன்னொன்று வந்து ஹார்டன் ஸ்டேட். ஸோ பிளாஸ்டிக் ஸ்டேட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் களிமண் மாதிரி இருக்கும், நீங்கள் என்ன ஷேப் வேணாலும் மோல்ட் பண்ணிக்கலாம். ஹார்டன் ஸ்டேட் வந்து நீங்கள் ப்ரெட்டி மச் பார்க்குற கல் மாதிரி இருக்கிற ஸ்டேட். ஸோ சிமெண்ட் அண்ட் காங்க்ரீட் நிறைய பேர் கேட்குற ஒரு கொஷின் வந்து என்னென்னா சிமெண்ட் அண்ட் காங்க்ரீட் ரெண்டு என்ன ஒரே மாதிரி எனக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பேசிக்காக அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிமெண்ட் வந்து காங்க்ரீட்டோட ஒரு இன்க்ரீடியன்ட் தான் சிமெண்ட். ஸோ சிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ளை ஆஷ், லைம் ஸ்டோனு, இந்தமாரி நிறையா இருக்குது, கிளிங்கர்ஸ் அப்படின்னு நிறையா இருக்குது. அண்ட் அதேமாதிரி சிமெண்ட்டுக்கு வந்து ஒரு நார்மல் டேர்ம் வந்து டெக்னிக்கல் டேர்ம் பார்த்திங்கன்னா போர்ட்லேண்ட் சிமெண்ட் வாங்க. அது ஒரு பிராண்ட் நேம் கிடையாது, ஜஸ்ட் சிமெண்ட்டோட ஆக்சுவல் நேம் வந்து பார்த்திங்கன்னா போர்ட்லேண்ட் சிமெண்ட் அப்படின்வாங்க. ஸோ என்ன ரேஷியோவில் இது மிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 1:2:4. அதாவது ஒரு போர்ஷன் நீங்கள் காங்க்ரீட் போட்டிங்க அப்படின்னா 2 போர்ஷன் சாண்டு, 4 போர்ஷன் வந்து கோர்ஸ்க்கு அக்ரிகேட் அப்படின்வாங்க, அது கிராவல். அந்த ப்ரொபோர்ஷன் என்ன அப்படின்னா வந்து இப்போ ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த டிரைவே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து கார் வந்து கராஜுக்கு போகிறதுக்கான ஒரு சின்னதாக ஒரு காங்க்ரீட் போர்ஷன் பேமெண்ட் இது. ஸோ இந்த இடத்துல வந்து ஜஸ்ட்டு கார் பைக்ஸ் மட்டும் போகிறது மட்டும் இல்லை, சம்டைம்ஸ் வந்து நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஈவன் ஏற்ற வீட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரக் வந்து அதில் புல் ஓவர் பண்ணியிருக்கோம், ஏதாவது லோடு இறக்கிறதுக்கு ஏற்றுறதுக்கு ஃபர்னிச்சருக்கு. ஸோ இந்தமாரி விஷயமும் நடக்கும். ஸோ அதனால் வந்து இதோட டியூரபிலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் டிப்பிக்கலாக பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து போர் பண்ணுற காங்க்ரீட் வந்து நல்லா ஓரளவுக்கு ஹை கிரேட் காங்க்ரீட்டாக இருக்கும். அண்ட் ரீபார் கூட பார்த்திங்கன்னா டீசன்ட் சைஸ் ரீபார் இருக்கும். 12 mil ரீபார்ஸ் நினைக்கிறேன். ஸோ 8 mil ரீபார் இருக்கும். அண்ட் ரீபார்ன்றது ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பார், உள்ளோட ஸ்டீல் ராடு ஒன்று போடுவாங்க டென்சைல் ஸ்ட்ரென்த்துக்காக. ஸோ அதான். ஸோ இப்போ இந்த காங்க்ரீட் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ இந்த போர்ஷன் நம்ம போட்டிருக்கோம், ப்ளஸ் வந்து அந்த சைடு போர்ஷன், அதாவது இந்த சைடு வந்து ஃபுல்லாக ஒரு போர்ட்டிகோ மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இதோட ஹோல் ஐடியா என்ன அப்படின்னா வந்து ஸோ இந்த சைடு தான் வந்து என்னோடய ஆஃபீஸ் இருக்குது. ஸோ அங்கே வந்து நம்ம 3 விண்டோஸ் இருக்குது. ஆக்சுவலி இந்த பிளான் நான் சூஸ் பண்ணுறப்ப வந்து இது சூஸ் பண்ணது வந்து இங்கே விண்டோஸ் இருக்குது. அண்ட் இந்த இடத்துல நம்ம ஒரு காங்க்ரீட் போட்டோம் அப்படின்னா பைக் அழகாக இங்கே நிறுத்திட்டு ஒரு அழகாக வியூ பார்க்கலாம். ஸோ அது ஒரு வீடியோ போடுறேன் நான். அண்ட் ஸோ ஆஃபீஸில் வேலை செய்கிறப்ப நம்ம பைக் பார்த்துட்டே வேலை செய்யலாம். ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக. ஸோ இப்போ இந்த காங்க்ரீட் வந்து நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்தமாரி கட்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது பேர் வந்து சாக்கட். ஸோ இந்த சாக்கட்னா என்ன அப்படின்னா டிப்பிக்கலாக காங்க்ரீட் அப்படின்றது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ளார ஊற்றுறப்போ வந்து சிமெண்ட் அண்ட் காங்க்ரீட் கோர்ஸ் அப்படின்வாங்க. ஸோ அது சின்ன சின்ன கல் பெரிய கல்லாம் சேர்த்து ஒரு மிக்சர் அது. ஸோ சிமெண்ட் மிக்சர் அது. ஸோ அந்த மிக்சர் நம்ம போடுறப்ப காங்க்ரீட் வந்து ஃபஸ்ட்டு வந்து சாஃப்டான ஒரு சின்னதாக களிமண் மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் ஹார்ட் ஆகும். அண்ட் டிப்பிக்கலாக ஒரு காங்க்ரீட் வந்து ஒரு 4 to 12 ஹவர்ஸில் வந்து ஹார்டன் ஆகிடும், அது கல் மாரி ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ ஆகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எக்ஸ்பேண்டாக இருக்கிற காங்க்ரீட் வந்து ஒரு 6 hours to 12 hours கழித்து வந்து ஸ்ட்ரிங்க் ஆகும், அதாவது சுருங்க ஆரம்பிக்கும். ஸோ அப்போ சுருங்குறப்போ வந்து நிறைய கிராக்ஸ் உண்டாகும், காங்க்ரீட் கிராக்ஸ் அப்படின்வாங்க. ஸோ அந்த கிராக்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு இது பேர் வந்து கண்ட்ரோல் ஜாயின்ஸ். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதில் வந்து க்ளோஸாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு க்ரூவ் மாதிரி தான் இருக்கும், ஃபுல்லாக காங்க்ரீட்டை கட் பண்ண மாட்டாங்க, ஒரு க்ரூவ் மாதிரி இருக்கும். ஸோ இந்த கண்ட்ரோல் ஜாயின்ட்ஸ் என்ன அப்படின்னா வந்து ஜென்ரலாக ஒரு பர்டிகுலர் காங்க்ரீட் நம்ம வந்து போர் பண்ணுறப்ப ஒரு சர்டன் லெங்க்த்துக்கு மேலே வந்து நம்ம இந்த க்ரூவ்ஸ் கொடுக்கல அப்படின்னா காங்க்ரீட் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு, எஸ்பெஷலி ஸ்ட்ரிங்க் ஆகிறதுக்கு நம்ம ப்ரொவிஷன் கொடுக்கலன்னா கிராக் ஆகும். ஸோ அந்த கிராக்கிங்கை தடுக்கிறதுக்கான கட்ஸ் தான் அந்த சாக்கட்ஸ் அப்படின்னு சொல்கிறது. சாக்கட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டோட்டலாக எவ்வளோ பெரிய டெப்த் ஆஃப் காங்க்ரீட் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அதில் ஒரு குவார்ட்டர் போர்ஷன் மட்டும் தான் கட் பண்ணுவாங்க, ஃபுல்லாக கட் பண்ண மாட்டாங்க, ஒரு குவார்ட்டர் போர்ஷன் மட்டும் தான் கட் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் வந்து
நீங்கள் ரீபார்ஸ், அது ரீபார்ஸ்ன்றது உள்ளார ஸ்டீல் பார்ஸ் போடுவாங்க. ஸோ டிப்பிக்கலாக வந்து கான்க்ரீட் வந்து ஒரு பிரிட்டிலான ஒரு கல் மாரி, செங்கல் மாரி. ஸோ அது வந்து லேசாக வளையறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதாவது டென்சைல் ஸ்ட்ரென்த் அப்படின்வாங்க. அது பெண்ட் ஆகிறதுக்கான, ரொம்ப பெண்ட் ஆகாது, எலாஸ்டிக்காலாம் இருக்காது கான்க்ரீட்டு. ஸோ லேசாக பெண்ட் ஆகிறதுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்கறது வந்து அந்த ரீபார், அதாவது கம்பி கட்டுறது அப்படின்வாங்க. ஸோ அந்த கம்பி வந்து கட்டுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறது வந்து பர்பஸ் வந்து டென்சைல் ஸ்ட்ரென்த், அது கான்க்ரீட் வந்து லேசாக பெண்ட் ஆகும், உடையாமல் இருக்கும் அப்படின்றதுக்காக தான். ஸோ இப்போ இந்த நீங்கள் சாக்கெட் பண்ணுறப்ப வந்து உங்களோட ரீபார் வந்து மேலேயே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஜென்ரலாக யூஸ் பண்ணுற சாஸ் வந்து கொஞ்சம் சாஃப்டான சாஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஜஸ்ட் பிகாஸ் நீங்கள் வந்து சா பேஸ்ட் ஆக்சிடென்ட்ஸ் எதுவும் நடக்க வேணாம். சான்றது ஒரு மிஷின் தானே, அது கட் பண்ணுது. ஸோ அந்த ஆக்சிடென்ட்ஸ் நடக்கக்கூடாது அதுக்காக. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த கண்ட்ரோல் ஜாயின்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு சர்டன் ஆங்கிளில் பண்ணியிருப்பாங்க. ஸோ நிறைய கண்ட்ரோல் ஜாயின்ட்ஸும் பண்ணக்கூடாது, கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். ரொம்ப கம்மியாக பண்ணிங்கனாலும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கான்க்ரீட் கிராக்கிங் வந்து நீங்கள் தடுக்கவே முடியாது. ஸோ தடுக்கிறதுக்கு ஜென்ரலாக நீங்கள் பார்க்குற சாக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மிடில் ஒரு சாக்கெட்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ இட்ஸ் லைக் ஒரு ஸ்கொயர் பேஸ் மாதிரி இருக்கும், ஸ்கொயர் ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும் எல்லாமே போர்ஷன்ஸு. அண்ட் அதேமாதிரி அங்கே ஒரு சாக்கெட் இருக்குது, அதுக்கப்புறம் கீழ் போர்ஷனில் ஒரு சாக்கெட் இருக்குது. ஸோ இதான் இந்த இடம்லாம் வந்து கண்ட்ரோல் ஜாயின்ட்ஸ். இந்த இடத்துல வந்து ஜெனரலாக கான்க்ரீட் வந்து பிரேக் ஆகும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான கான்ட்ராக்டருக்கு வந்து இந்த விஷயம் தெரியும். ஸோ அவங்களுக்கு தெரியும் எங்கெங்கெல்லாம் சாக்கெட் பண்ணணும் அப்படின்றது தெரியும். அண்ட் ஓகே, தட்ஸ் அபவுட் இட் கைஸ். ஸோ ஜஸ்ட் நீங்கள் கான்க்ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இதெல்லாம் சின்ன சின்ன பேசிக்ஸ். இது சாக்கெட்னா என்ன அப்படின்றத பற்றி இது ஒரு பேசிக்ஸ் இது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபர்தராக அடுத்த வீடியோஸில் பார்ப்போம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.